This video is sponsored by Macho TMT Bars. உங்கள் வீட்டுக்கு TMT Bars வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியல இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஒரு 4 லட்ச ரூபா என்கிட்ட பட்ஜெட் இருக்குது, ஒரு நல்ல வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ மூலமாக உங்களால் ஒரு 4லேருந்து ஒரு 6 லட்சத்தில் ஒரு தனி வீடு கட்ட முடியும். ஸோ இதில் நம்ம பார்க்கக்கூடிய டெக்னிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைனி ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். யூஎஸ் மாதிரியான நாடுகளில் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முறை தான் அதிகமாக பாப்புலராக போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சுச்சுவேஷனில் கடன் வாங்காமல் இருக்கிற காசை வச்சு எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த முறையில் நம்ம பார்க்கலாம். டைனி ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது 400 சதுர அடி 37 ஸ்கொயர் மீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய வீடுகளில் தான் டைனி ஹவுஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட தேவை ஒரு சிம்பிளான ஒரு லைஃப் வாழ்கிறதுக்காக மட்டும் இந்த வீடு அப்படிங்கிறத கட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன இடத்துல நம்மளுக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணுற வகையிலும் இருக்கணும், ஒரு சேஃப்டியாகவும் இருக்கணும், வாழ்கிறதுக்கு ஒரு நல்ல தகுந்த இடமாக ஒரு வீடு கட்டணும். ஸோ இதுதான் வந்து டைனி ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டில் அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய சில கன்ஸ்ட்ரக்ஷன் முறைகளும் நம்ம தவிர்த்தாலே நம்ம வீடுக்கு ஆகக்கூடிய செலவை ஒரு 40% 50% குறைக்க முடியும். ஆர்சிசி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ நம்ம ரூஃப்லையும் காலம் பீம் இந்த மாதிரி இடங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிசி அப்படிங்கிற அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முறையை பயன்படுத்துகிறோம். அதாவது கான்கிரீட், ஆர்சிசி, ஸ்டீல் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதோட தேவையை கம்மி பண்ணாலே நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டை 10% 20% வரைக்கும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதனால தான் லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அஃபோர்டபுளாக இருக்குது நீங்கள் ஒரு காலம் இந்த மாதிரியான ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரை விட. பட் தேவைக்கு தகுந்த மாதிரி ஒரு வீடு வந்து நீங்கள் உயரமாக கட்ட போகிறீங்க, 2-3 மாடி அந்த மாதிரி கட்ட போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் தான் போகணும். பட் இந்த வீடியோவில் நம்ம பேசுகிறது டைனி ஹவுஸை பற்றி மட்டும் தான். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரூஃபுக்கு ஆகக்கூடிய செலவை கண்ட்ரோல் பண்ணணும். தமிழ்நாட்டில் ஒரு பேசிக்கான கல்ச்சரே இருக்குது. மெயின் டோர் அது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக செலவு பண்ணி போடணும். ஒரு பெட்ரூம் இருக்கட்டும் இந்த மாதிரியான டோர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மரத்தில் தான் போடணும். அதே மாதிரி ஜன்னலுமே மரத்தில் தான் போடணும் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுறதுக்கு எடுத்துக்கூடிய செலவில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மெயின் டோர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலான ப்ளஸ் டோர்ஸ் போடலாம். சேஃப்டி வைஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு மர டோருக்கு ஒரு சேஃப்டியாக நீங்கள் கன்சர்ன் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு தான் நார்மல் ப்ளஸ் டோர்ஸுமே கன்சர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு மெயின் டோர் மட்டுமே 50,000 60,000 அப்படிங்கிறது ரொம்ப காமனாக போயிடுச்சு ஒரு சின்ன சின்ன வீடுகளுக்கு. பட் நீங்கள் இந்த மாதிரி ப்ளஸ் டோர்ஸை போடும்போது ஒரு 2000 3000 உங்களோட செலவு கம்மி பண்ண முடியும். ஜன்னல்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா யூபிவிசி விண்டோஸ் யூஸ் பண்ணிங்கன்னா மர வேலைப்பாடுகளை விட இதில் வந்து ரொம்ப செலவு கம்மி பண்ண முடியும். ஸோ இந்த டைனி ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் முறையில் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிங்கனாலே உங்களால் செலவு கம்மி பண்ண முடியும். ஸோ இந்த வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் வால் மட்டும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிவிட்டு நடுவில் இருக்க பார்ட்டிஷன் வால்ஸ்லாம் ரொம்ப கம்மி பண்ணணும். அதுக்கு ஒரு ப்ராப்பரான பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹால், கிச்சன் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல இருக்கணும். ப்ரைவசிக்காக ஒரே ஒரு பெட்ரூம் அண்டு பாத்ரூம் இது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூமாக தடுக்கணும். ஸோ இப்படி தான் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிளான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பிளான் நீங்கள் அமைச்சா மட்டும்தான் இந்த ப்ரைஸில் உங்களால் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியும். ஸோ பார்ட்டிஷன் வாலுக்கு ஆகக்கூடிய செலவை கண்ட்ரோல் பண்ணுறோம். கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு அவுட்டர் வால் மட்டும் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிரிக் ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். பிரிக்கோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து இந்த மாதிரியான ஒரு லோட் பேரிங் ஸ்ட்ரக்சருக்கு பயன்படுத்த முடியும். அதே மாதிரி ரூஃபுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆர்சிசி ஸ்ட்ரக்சரை தடுத்துட்டு வேறு ஏதாவது நீங்கள் வந்து ரூஃபிங் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து கம்மி பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு 6 lakhsல வீடு கட்ட முடியும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு யூடியூப் சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடோட கட்டுமான முறை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரூஃபிங்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆஸ்பெட்டா சீட்ஸ் அந்த மாதிரியான ஒரு சீட்ஸை டாடா ஸ்டீல்லே நிறையா இந்த மாதிரி ரூஃபிங் மெட்டீரியல்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரூஃப் ஸ்டீல்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் ரூஃபிங் அமைச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு கீழே சவுண்ட் ப்ரூஃப்காக மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃபாயில்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி முறையை பயன்படுத்துறதுனால கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூஃபுக்கு ஆகக்கூடிய காஸ்ட்லேருந்து ஒரு 20-30% செலவு பண்ணாலே மொத்த ரூஃபே நம்மளால் போட முடியும். ஸோ அந்த முறைகளை பயன்படுத்தினா உங்களால் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டை சேவ் பண்ண முடியும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு சதுர அடி 2000க்கு கம்மியாக நம்மளால் பண்ண முடியறதில்ல. ஒரு சில இடங்களுக்கு தகுந்த மாதிரி அதோட சதுர அடியோட கட்டுமான செலவு வந்து 1700 1600 இந்த மாதிரி மாறுபடுது. ஒரு பொதுவாக ஒரு 2000 1800 வந்து கண்டிப்பாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகும். நீங்கள் வந்து இன்ஜினியரை கான்டாக்ட் பண்ணாமல் நீங்களே எடுத்து பண்ணால் கூட. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டை கம்மி பண்ணால் லேபரை கம்மி பண்ணணும், கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் கம்மி பண்ணணும். ஸோ அப்போ தான் இந்த டைனி கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளே உங்களால் கொண்டு வர முடியும். ஸோ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கீப்பப் பண்ணிக்கோங்க. அடுத்தது முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரிங்கில் நிறைய டைல்ஸ் நம்ம பயன்படுத்துகிறோம். இல்லைனா ஒரு மார்பிள் இந்த மாதிரி நிறைய வேரியண்ட்டுக்கு நம்ம போயிட்டுருக்கோம். பட் நீங்கள் உங்களோட பட்ஜெட் 4 லட்சம் அப்படிங்கும்போது ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஆக்சைட் ஃப்ளோரிங் இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்துங்க. சதுரடிக்கு 10 ரூபா அந்த மாதிரி தான் உங்களுக்கு செலவாகும். பட் நீங்கள் டைல்ஸ் போகிற மாதிரி இருந்தால் மினிமம் ஒரு நல்ல ஃப்ளோரிங் டைல் வந்து பார்த்திங்கன்னா 40 50 rupees வரும். லேயிங் காஸ்ட் 15 rupees வரும். அதோட மெட்டீரியல் அந்த மாதிரி சார்ஜ் ஒரு 15 rupees 60 rupees வந்துடும். பட் இதிலே நீங்கள் இந்த மெட்டீரியல் பயன்படுத்தும் கிட்டத்தட்ட ஒரு 25% உங்களால் ஃப்ளோரிங் காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான முறைகளை ஃபாலோ பண்ணிங்களாலே கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த டைனி ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் முறையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தேவை அப்படிங்கிறத முதல்ல பூர்த்தி பண்ணணும். அடுத்ததான் ஆடம்பரம் அப்படிங்கிறது இருக்கணும். அதனால் இந்த மாதிரியான வீடுகளில் இன்டீரியருக்கு ஆகக்கூடிய செலவை முழுவதுமாக கட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இந்த 4 லட்சம் 6 லட்சம் இந்த மாதிரியான பட்ஜெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நம்மளோட ப்ராப்பரான ஒரு வீடு இருக்கணும். ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே இந்த மாதிரியான
மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாமே இருக்கணும். ஸோ ஒரு ப்ராப்பரான வீடுக்கு இந்த மாதிரியான தேவைகள் இருக்கும். ஏன்னா எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங் இந்த மாதிரியான லைனுக்கு குறிப்பிட்ட காஸ்ட் அப்படிங்கிறது எடுத்துக்கும். ஸோ 400 சதுரடி அப்படிங்கும்போது நீங்கள் நான் சொன்ன இந்த கான்செப்ட் முறை மூலமாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிங்கன்னா சதுரடிக்கு 1100லேருந்து 1200 தான் செலவாகும். ஆனால் உங்களோட தேவைகள் எல்லாமே இந்த கான்செப்ட் மூலமாக பூர்த்தி ஆகிடும். பட் இதுக்கு வந்து நிறைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. ஸோ இதோட ப்ரோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பட்ஜெட். ஸோ நீங்கள் 4 லட்சத்தில் நீங்கள் ஓரளவுக்கு தேவையான வீடை கட்ட முடியும். ப்ராப்பராக நீங்கள் வந்து ஒரு பிரிக் ஒர்க்கில் அவுட்டர் வால்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்கேஸ் ஃபியூச்சரில் நான் மேலே மாடி கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ஓரளவுக்கு அந்த ரூஃப், அதாவது நம்ம போட்டு வச்சுருக்க நார்மல் ரூஃபை எடுத்துகிட்டு அதுக்கு மேலே ஆர்சிசி ஸ்லாப் உட்கார வச்சுட்டு நீங்கள் ஃபியூச்சர் கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களால் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான ப்ரோஸ்லாம் இதில் இருக்குது. அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலோட தேவையை கம்மி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியான ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்குது. நிறைய கண்டெய்னர் ஹவுஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த 400 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே கட்டக்கூடிய வீடுகள்லாம் எல்லாமே டைனி ஹவுஸ் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் தான் வரும். ஸோ இந்த மாதிரி கண்டெய்னர் ஹவுஸுமே 400 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே கட்டுறாங்க அப்படின்னா இது டைனி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இதோட கான்ஸ். எஸ், ரொம்ப கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் நம்ம கம்மி பண்ணுறதுலாம் நிறைய கான்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. பட் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் நிலநடுக்கம் இந்த மாதிரியான ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு இந்த அதாவது அதிகமான நிலநடுக்கம் இருக்கக்கூடிய ஏரியாக்கள்லாம் இந்த டைனி ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு அப்ளிகபிள் கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டோட லுக் அப்படிங்கிறது இருக்காது. நம்மளோட தேவை அப்படிங்கிறது நம்ம தங்குறதும் ஒரு சேஃப்டியாக இருக்கிறதுக்கு தான் வீடு கட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த தேவை தான் அங்கே பூர்த்தி ஆகுமே தவிர ரொம்ப அழகான வீடு நம்மளால் கட்ட முடியும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. ரூஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு 7-8 லட்ச ரூபா செலவு பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஆர்சிசி ரூஃபே போட்டுக்க முடியும். இல்லை எனக்கு வந்து 4 லட்சத்தில் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறேன், 4 to 6 லட்சம் தான் பண்ணுறேன், ரூஃப்மே வந்து ஆஸ்பெக்டா சீட் இந்த மாதிரி இடங்களில் தான் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ மழை காலங்களில் சவுண்ட் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெயில் காலங்களில் நம்ம இன்சுலேஷன் பண்ணியிருப்போம், ஸோ அதனால் அது ப்ராப்ளம் இருக்காது. பட் மழை காலங்களில் சத்தம் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பட் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முறையை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு இன்ஜினியர் அப்படிங்கிறத டேக் ஓவர் பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனில் அவங்களால எடுத்துக்க முடியாது. நீங்கள் தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியும். ஸோ வீடு வந்து எனக்கு பேசிக்காக நாங்கள் தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து என்கிட்ட அந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப லோ பட்ஜெட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது, எங்களுக்கு வீடே கிடையாது, லேண்டு வாங்குறதுக்கே நாங்கள் வந்து 10 லட்சம் இந்த மாதிரி செலவு பண்ணிட்டோம். ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஒரு 4லேருந்து ஒரு 6 லட்ச ரூபா செலவு பண்ணிங்கன்னா டீசெண்டான ஒரு தங்குறதுக்கான ஒரு நல்ல வீடு அப்படிங்கிறத கட்ட முடியும். ஸோ அதனால் இந்த வேலைகள் எல்லாமே நீங்களே தான் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் முறையை பயன்படுத்துங்க. ஒரு டீசெண்டான ஒரு வீடை உங்களால் 4லேருந்து 6 லட்சத்துலேயே கட்ட முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய லோ பட்ஜெட் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோ போட்டிருக்கோம். இந்த மாதிரி நிறைய கான்செப்டை பற்றி நம்ம சேனலில் பேசிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி நிறைய வீட்டுக்கு உபயோகப்படக்கூடிய பொருட்கள்லாம் பற்றி நிறைய ரிவ்யூஸ் பண்ணி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இந்த மாதிரியான வீடியோக்கெல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் சிம்பிள் யூடியூப் சேனல் செக் பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹவுஸ் டூர்ஸ்லாம் போட்டிருக்கோம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுலேயும் போய்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கான லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோட உங்களுக்கு சந்திக்கிறேன். உங்களிடம் வந்து விடைபெறுவது அகிலன் செல்வரை. பை. This video is sponsored by Macho TMT Bars.